Hello people, welcome back to the channel. Hope everyone is doing great. And இன்னைக்கு ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். மைக்கோட பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். I hope it works. ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா, as you guys already have seen the title and thumbnail, செகண்ட் சர்வீஸ் தான் போயிட்டுருக்கேன். திஸ் டைம் காளிகம்பால் எடுத்துகிட்டு போகல, பென் மோட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு சர்வீஸ் சென்டர் இருக்குது வேலூரில். சரி, அங்கே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். பென் மோட்டார்ஸில் வந்து வெயிட் பண்ணோன்னா உடனே ஸ்பாட் ஆன் சர்வீஸ் பண்ணி தராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இது செகண்ட் சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் தான்றதுனால சீக்கிரம் பண்ணிவிடுவோம், 2 o'clock வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 2 ஆகிடுச்சு. காற்று நல்லா அடிக்குது. ஆடியோ நல்லா வருதான்னு தெரியலையே. வண்டியில் வந்து இஷ்யூஸ்லாம் பெருசாக இல்லைங்க, நார்மலாக தான் ஓடிட்டுருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் ஃபால்ஸ் நியூட்ரல் வருது. அப்புறம் செயின் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை டைட் பண்ண சொல்லணும், செக் பண்ண சொல்லணும். அப்புறம் ரைட் சைட் கூலிங் இஷ்யூ மட்டும் அது இங்கே சரி பண்ணுறாங்களா செக் பண்ணணும். பட் பெருசாக பாதர் பண்ணல, லேட்டாக தான் இழுக்குது இது. அதனால் நான் பெருசாக அதை பாதர் பண்ணல, உடனே ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப டைம் அண்ட் எஃபோர்ட் போடலை. சில இடத்துல வந்து வீல் பேலன்சிங் பண்ணுறாங்களா, வீல் பேலன்சிங் பண்ணி வீலில் வெயிட் எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. அதனால் அது ஃபிக்ஸ் ஆகுதுன்ற மாதிரி சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். மேபி எங்கே வீல் பேலன்சிங் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் அதை பண்ணலாமான்னு யோசிச்சுருக்கேன். பட் இவங்ககிட்ட சொல்லி பார்ப்போம், இவங்க எதாவது ட்ரை பண்ணுறாங்களா பார்ப்போம். பண்ணாங்கன்னா ஓகே, இல்லைன்னா வெளியே பார்த்துக்க வேண்டியதான். லெட்ஸ் கோ. கைஸ், வெள்ளூரில் ஒரு நியூ ஸ்பாட். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் கட்டிகிட்ருக்காங்க. அது வந்து ஒரு லேக் பார்க்கு. கருகம்புத்தூருக்கு ஆப்போசிட்டில் கீழ்மனூரில் கட்டிகிட்ருக்காங்க. செதுப்பேரியை க்ளீன் பண்ணி ஏரி கரையில் பார்க் மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஐலாண்ட் மாதிரி வச்சு போட்டிங்லாம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. செம்ம பிளான். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை கட்டிட்டு இருக்கும்போது இந்த ஏரி கரை மேலே கார்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது சூப்பரான வாக்கிங் ஏரியாவாக மாறிடுச்சு. ஓகே கைஸ், கொணவட்டம் வந்துட்டோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்னு சொல்ல முடியாது, ஆனால் கச்சா முச்சான்னு ஓட்டுவாங்க எல்லா பக்கமும். இப்போ இந்த ரோடு எக்ஸ்பேண்ட் ஆகுது, சென்ட்ரல் டீவியேஷனில் வச்சுட்டாங்க. இந்த ஏரியாவுக்கு அது ரொம்ப தேவை. ப்ராப்பராக ஜம்ப் பண்ணல. அண்டு நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹேண்டில் பார் பாருங்க கீழே வந்துட்டான். டக்குன்னு அப்படியே கீழே வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ கையிலே அட்ஜஸ்ட் பண்ணால் மேலே போயிடுச்சு. It is very dangerous to keep it like this. I need to fix it. இது சிலம்பு குரல். இதுக்கு முன்னாடி ஜோதி தியேட்டர் இருந்துச்சு வேலூரில். ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ் இதுதான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டானு தெரில, பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த காலத்துலேருந்தே ஒரு மல்டிப்ளெக்ஸ்னால் இதுதான். 2 ஸ்க்ரீனும் 3 ஸ்க்ரீனும் 2 ஸ்க்ரீன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிஆர் வாங்கிட்டாரு. வாங்கின பிறகு அது யூஸ்லேயே இல்லை. அழகாக இருக்கும் ஏரியா. சின்ன வயசுலலாம் மேலே அப்படியே நடந்துகிட்ருக்கோம் சுற்றி. வீக்கெண்ட் ஆனால் எங்களுக்கு வந்து அவுட்டிங் ஸ்பாட்டு இது ஒன்று. அண்ட் இங்கே தான் சிஎம்சி ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஃபைனலி we arrived at Ben Motors Royal Enfield. சர்வீஸ்ண்ணா 2 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. கைஸ், சர்வீஸ் விட்டாச்சு. 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிருக்கும் போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணி பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் இருக்கிறத பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு உட்காந்துருந்தோம் பைக்ஸ் பற்றி. அப்புறம் அவரும் ஹிமாலயன் தான் வச்சிருக்காரு, அவரோட வண்டி தான் இது. சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துச்சு. சரி, அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து அப்டேட்டட் ஹிமாலயன்னு சொல்லலாம். வண்டி டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. ஏதோ குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பைக். இப்போது ஹேண்டில் பேரெல்லாம் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப சின்ன பைக் ஓட்டுற ஃபீல் வருது. வெரி ஈஸி டு ஹேண்டில் வண்டி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஹேண்டில் பண்ணுற வைப்ரேஷன் தெரியுது.
நைஸ், சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் இன் திஸ் பைக். ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரைட்டில் தான் இழுக்கிறேன், ரைட்டில் இழுக்கிறேன். இப்போ எல்லா பைக்கில் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பைக் அங்கே நிற்குது பாருங்க. ஹேண்டில் சைட் ஸ்டாண்டும் மாற்றிட்டுருக்காங்க, அப்டேட்டட் சைட் ஸ்டாண்டு. ரொம்ப சாயவே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் தட் இஸ் அவர் ஃப்ரெண்ட் ராம். பைக் கிடைக்க ஒரு 2 hours ஆகுன்றதுனால நான் கிளம்பிட்டேங்க. நம்ம ஃப்ரெண்ட் என்னை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அப்படியே அவர் பைக் ஓட்டிட்டு கிளம்பியாச்சு. போயிடலாமா போயிடலாமா. ரெண்டு மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட லிஃப்ட் கேட்டு ஷோரூம் நோக்கி போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடில் ரெடி ஆகிடுச்சு சொல்லி கொடுத்தாங்க, வந்திருக்கேன். இப்போ வாட்டர் வாஷ் பெண்டிங் போல் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ இதான் வெயிட்டிங் ஏரியா. சர்வீஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. சர்வீஸ் சென்டர் சூப்பராக இருக்குது. சர்வீஸ் எந்த அளவு பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். நான் வந்து ஜென்ரல் சர்வீஸ் தான், ரைட் சைட் புள்ளி செக் பண்ணுங்க அப்படிங்க. ஆல்சோ அப்புறம் நம்மளோட புது ஹேண்டில் பார் இருக்குல்ல, அதுவும் பெண்ட் ஆகிருக்கான். ஸோ போடாமல் இருந்தால் ஓகே, திருப்பி பைக்கில் போட்டிருந்தா ஹேண்டில் பெண்டாக தான் செய்யும். ஸோ புது ஹேண்டில் பாரும் பெண்ட் ஆகிட்டுருக்கு. செம்ம ஸ்டாப்கே திரும்பி போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு பெங்களூர் போயிட்டு ஆர்ட் ஆஃப் போர்ட் சைக்கிள்ஸ் போட்டுக்கலாமா இல்லை இதே வச்சு போட்டலாமான்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். லூஸாக இருந்துச்சுன்னு சொல்லல, அதுவும் டைட் பண்ண சொல்லியிருக்கேன். டைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்புறம் ஆயில் நாங்கள் செமி சிந்தட்டிக் ஆயில் போடுறாங்க. நம்ம எஃப்சிகே ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் போடுவேன், இதில் செமி சிந்தட்டிக் ஆயில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஆயில் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனால் 1000 rupees தான் போட்டுருக்காங்க ஆயில். 1000 கிலோமீட்டர் ஓடிட்டு புள்ளி சிந்தட்டிக் ஆயில் பண்ணுவோம். இதெல்லாம் 1/2 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன், பார்க்கலாம். பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பைக்கு க்ளீனாக பார்க்கறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹேண்டில் பார் இஷ்யூ இன்னும் இருக்குது. இந்த ரப்பர் இருக்குல்ல, இந்த ரப்பர் சொல்லியிருந்தேன். இது வந்து ஸ்டாக்லேயே ரப்பர் வரும். இந்த ரப்பர் வரும். இந்த ரப்பர்னால் ஹேண்டில் பார் அப்படியே ஆடுது. ஒரு ஸ்பீடுக்கு மேலே போனால் பிரேக் அடித்தா அப்படியே முன்னாடி பின்னாடி மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ரப்பர் தான். இதுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்குது. அதை வாங்கி இதை மாற்றணும். அதை மாற்றினா இஷ்யூ சால்வ் ஆக பார்க்கலாம். ஆர்டர் போடுறேன். என்னென்ன பண்ணாங்கன்றதே நம்ம சொல்லலையே. ஸோ ஒன்றும் இல்லை, ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்டு ஜென்ரல் செக்கப், அவ்வளோதான். செயின் லூப் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் செக்கப்பு, ஆயில் சேஞ்ச், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. பில்லு பார்த்திங்கன்னா 1600 rupees வந்துச்சு. லாஸ்ட் டைம் 1400 வந்துச்சு. இந்த மாதிரி 1600 வந்திருக்கு. தட்ஸ் ஃபைன். ஸோ யா, இதுதான் அப்டேட். Hope you guys like this video. Video பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். See you guys in the next one. Bye. Bye, Sundar.